அனைவருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்ச். இன்னைக்கு மேட்ச் டாடா ஐபிஎல் 2025 43வது மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர் ஹைதராபாத் 9வது இடம், 10வது இடம். சின்ன ரன் ரேட்ல சென்னை சூப்பர் கிங் 10வது இடத்துல இருக்காங்க. சின்ன ஒரு மினி டிஃபரன்ஸ்ல 10வது இடமான ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பிளேஸ்ல தான் இருக்காங்க, 9வது 10வது. இந்த டீம் இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் ட்ரீம் டீம் எப்படி கிரியேட் பண்ணலாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய டிப்ஸ், நிறைய கீ பாயிண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல டீம்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். ரெண்டு டீமுக்கிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் 8 மேட்ச் 2 வின்னு 6 தோல்வி. சன்ரைசர் ஹைதராபாத் 8 மேட்ச் 2 வின்னு 6 தோல்வி. எங்க இந்த டிஃபரன்ஸ் வருதுன்னா -1.392 -1.361 0.3 தான் டிஃபரன்ஸ். லைட்டா டிஃபரன்ஸ் வருது. அகைன் ராஜஸ்தான் ராயல் 9 மேட்ச்ல 2 தோல்வி. இப்போ எஸ்ஆர்ஹெச் இல்ல சிஎஸ்கே யாராவது ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்கன்னா ஆர்ஆர் அப்படியே 10வது இடத்துக்கு போயிடுவாங்க. எஸ்ஆர்ஹெச்ஓ இல்ல சிஎஸ்கேவோ 8வது இடத்துக்கு போயிடுவாங்க, கொஞ்சம் முன்னேறிடுவாங்க. அதுக்கப்புறம் கேகேஆர் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்ஓ சிஎஸ்கேஓ ஜெயிச்சாங்கன்னா அப்படியே ஒரு 7வது இடம். அதுக்கப்புறம் இதுக்கு நடக்கூடிய எல்லா மேட்சஸும் வின் பண்ணிட்டாங்கன்னா 5, 6, 7 இந்த இடத்துல எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேவும் ஃபைட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ டோட்டலா 14 மேட்ச், இவங்களுக்கு 6 மேட்ச் இருக்கு. 6 மேட்ச் 5 மேட்ச் 5 மேட்ச் 6 மேட்ச் 5 மேட்ச் 6 5 6 6 இன்னைக்கு நடந்தா 9 மேட்ச் ஆயிடும் ரெண்டு டீமுக்கும். இதுதான் இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் டேபிள். எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் ஒரு 150 160 170 இந்த மாதிரியான ஒரு ட்ராக். அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த ட்ராக் எப்படி இருக்கும், இப்போ ஒருவேளை செம பேட்டிங் ட்ராக் ஒரு 200 250 அடிக்கிற மாதிரி பேட்டிங் ட்ராக் கொடுத்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பொழந்து கட்டிடுவாங்க, சென்னை தோத்துவிடும். சென்னை ஜெயிப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு போலிங் ட்ராக் கொடுத்தாதான் நூர் அகமது, கலீல் அகமதை வச்சு மேனேஜ் பண்ணி 10 ரனா வச்சு மேனேஜ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ ஒரு ஹை ஸ்கோரிங் வெனிவா இருக்க வாய்ப்பு கம்மியா இருக்கும். ஏன்னா ஒரு போலிங் ட்ராக் கொடுத்தாங்கன்னா சுத்துற எஸ்ஆர்எஸ் டீம் மும்பை கிட்ட மாட்டின மாதிரி சிஎஸ்கே கிட்ட மாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிதான் பிச் இன்னைக்கு அமைப்பாங்கன்றத ஒரு எதிர்பார்க்கலாம். இந்த ரெண்டு டீமுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சென்னைக்கும் ஒரு வித்தியாசம் பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் ஹிட்டர், ஃபயர் பிளேயர் இல்லை, அதனால சென்னை தோக்குறாங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் சென்னை மாதிரி நின்று பார்த்து ஒரு 4 ஓவர் 3 ஓவர் நின்று பார்த்து ஆடக்கூடிய ஒரு ஸ்லோ எபிலிட்டி பிளேயர் இல்லை. ஒரு ஓடிஐ மேட்ச் மாதிரி, ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடக்கூடிய பிளேயர் இல்லை. அவங்க ஃபுல்லாகவே ஆடிட்டர் தான், அதனால அவங்க தோக்குறாங்க. இவங்ககிட்ட ஃபயர் பவர் இல்லாததுனால தோக்குறாங்க. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள லாஜிக். ஓகே, இப்போ சேப்பாக்கில் ஓவரால் 4 மேட்ச் நடந்திருக்கு. டோட்டலாக ஒரு 7 மேட்ச் நடக்கும் ஹோம் கிரவுண்டில். அந்த 4 மேட்ச்சில் என்ன நடந்திருக்குன்றத பார்ப்போம். இந்த மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு மேட்ச் தான் ஹோம்ல வின் பண்ணியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வான் பை 4 விக்கெட்ஸ். மற்ற எல்லா மேட்சஸும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் வின் பண்ணியிருக்காங்க 50 ரன்ல. 25 ரன்ல டெல்லி வின் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. இதுல சென்னையோடைய ஸ்கோர் பார்ப்போம். 158, 146, திரும்ப 158, ஒரு 103 ஆக மொத்தம் ஒரு 158 ரன்னை தாண்டலை சென்னை சூப்பர் கிங்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா ஒரு 158 ரன்னை வந்து அவங்க தாண்டலை. அப்படி இந்த மாதிரி ஒரு 158 ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க இல்லை செகண்ட் பேட் பண்றாங்க, இந்த மாதிரி 155க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வாய்ப்பு இருக்கானா? இருக்கு. இந்த மாதிரி ஒரு சினாரியோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே 7:30 மணி மேட்ச். 103க்கு 9, 20 ஓவர் ஆடி 103க்கு 9 எல்லாம் ஆல் அவுட். இந்த மேட்ச் நீங்க பார்த்துருப்பீங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஈஸியா வின் பண்ணியிருப்பாங்க. 2 விக்கெட் தான் போயிருக்கு. ஆப்போனட்டுக்கு பாருங்க, இதை விட்டுருங்க. 7 விக்கெட் போயிருக்கு, 9 விக்கெட் போயிருக்கு. இங்க மட்டும்தான் 2 விக்கெட்ஸ் போயிருக்கு. இப்போ சினாரியோ நம்பர் 1, இந்த சினாரியோ தான் நம்ம பார்க்கணும். இந்த சினாரியோ ஃபர்ஸ்ட் சினாரியோவா நீங்க எடுத்துக்கோங்க, இது 2வது சினாரியோவா எடுத்துக்கோங்க. இந்த காம்பினேஷன்ஸ் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அடுத்தது இந்த சென்னை சிதம்பரம் ஸ்டேடியம், எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல சிஎஸ்கே உடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம்.
103-9 இந்த ரன்னுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ரச்சின் ரவீந்திரா 4 ரன், சிவம் தூபே 31 ரன் நாட் அவுட், விஜய் சங்கர் 29 ரன், MS தோனி 1 ரன். இவ்வளவுதான். விக்கெட்டுன்னு பாத்தீங்கன்னா அனுஷ் கம்போஜ் 1 விக்கெட், நூர் அகமது 1 விக்கெட். இதுதான் நடந்திருக்கு. இதுதான் இந்த 2 விக்கெட். 107க்கு 2. இந்த 2 பிளேயர் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. 10 ஓவர்ல மேட்சை முடிச்சிட்டாங்க. இதுதான் சினாரியோ. அப்போ ட்ரீம் டீம் அப்படின்னு சென்னை பாத்தீங்கன்னா சிவம் தூபே, விஜய் சங்கர், அனுஷ் கம்போஜ், நூர் அகமது இந்த 4 பேர் தான் ட்ரீம் டீம்ல இருந்திருப்பாங்க. அடுத்த மேட்ச் 158க்கு 5, இவங்க 183க்கு 6. டெல்லி கேபிட்டல்ஸ் வான் பை 25 ரன்ஸ். இதுல விஜய் சங்கர் 69 ரன், சிவம் தூபே 18 ரன், ரச்சின் ரவீந்திரா 3 ரன், MS தோனி 30 ரன். இதுல கலீல் அகமது 2 விக்கெட், நூர் அகமது 1 விக்கெட், பத்திரானா 1 விக்கெட், ஜடேஜா 1 விக்கெட். ஸோ நூர் அகமது கம்பல்சரியா இருக்காரு. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் கம்பல்சரி இருக்காரு. 69-29. சிவம் தூபே 31-18 இப்படிதான் இருக்காரு. மூணாவது மேட்ச் 146க்கு 8. இந்த 146 8, இவங்க 196 7. இந்த 6 விக்கெட் பாருங்க. இந்த 183 6ல பாருங்க கலீல், நூறு, பத்திரானா, ஜடேஜா. இங்க 7 விக்கெட். இந்த 7 விக்கெட்ல நூர் அகமது 3 விக்கெட் அண்ட் பத்திரானா 2 விக்கெட் அண்ட் கலீல் அகமது 1 விக்கெட். ஜடேஜா எதுவும் விக்கெட் எடுக்கல. இதுல ரச்சின் ரவீந்திரா 41 ரன், சிவம் தூபே 19, ரவீந்திர ஜடேஜா 30, தோனி 30, ஜடேஜா 25. அடுத்த மேட்ச் 158 ஃபார் 6, இங்க 155 ஃபார் 9. இதுல தான் கலீல் அகமது 3 விக்கெட், நூர் அகமது 4 விக்கெட், அஸ்வின் 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச், இது செகண்ட் மேட்ச், இது தேர்ட் மேட்ச். MA சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடந்த தேர்ட் மேட்ச். இது வந்து லேட்டஸ்ட் மேட்ச். இப்போ இதுல இருக்கிற ஒத்துமையை பார்ப்போம். ரச்சின் ரவீந்திரா 65 ரன் நாட் அவுட், சிவம் தூபே 9 ரன், ஜடேஜா 17 ரன், MS தோனி 0. இந்த 65 ரன் நாட் அவுட்ல தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வின் பண்ணிருப்பாங்க. இந்த ஒற்றுமை என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா பார்ப்போம். 4 ரன், 3 ரன், 41 ரன், 65 ரன். ஃபர்ஸ்ட் மேட்ச் 65 ரன் நாட் அவுட், அப்புறம் 41. அப்படியே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிட்டே வருது. 3, 4 அப்படின்னு வருது. சிவம் தூபே 9 ரன், அப்புறம் 19 ரன், அப்புறம் 18 ரன், அப்புறம் 31 ரன். சென்னை கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சிவம் தூபேயோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மினிமம் பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. ஹையஸ்டே 31 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி தோனி பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து அடிச்சிருப்பாரு. 30 ரன் 2 மேட்ச் அடிச்சிருப்பாரு. மீதி மேட்ச் வந்து 0, 1ன்னு ஆயிருப்பாரு. இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ட்ராக். இதுல ஒரே ஒரு மேட்ச் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 50 ரன் அடிச்சிருப்பாரு. அவர் டீம்ல இல்லாதனால அவரை நம்ம இங்க மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி விக்கெட் பார்ப்போம். நூர் அகமது 1 விக்கெட், நூர் அகமது 1 விக்கெட், நூர் அகமது 3 விக்கெட், நூர் அகமது 4 விக்கெட். ஸோ நூர் அகமது கன்சிஸ்டண்டா இருக்காரு. எல்லா மேட்சஸும் மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறாரு. நூர் அகமது மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு, டிஃபால்ட் பிளேயரா இருப்பாரு, கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பிளேயரா இருப்பாரு. கலீல் அகமது 3 விக்கெட் அண்ட் கலீல் அகமது 1 விக்கெட் அண்ட் கலீல் அகமது 2 விக்கெட். அப்புறம் இங்க வந்து அந்த கலீல் அகமது விக்கெட் எடுக்கல. ஸோ கலீல் அகமதும் 3 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அண்ட் பத்திரானா 1 விக்கெட் அண்ட் பத்திரானா 2 விக்கெட் அண்ட் பத்திரானா இந்த மேட்ச் விளையாடல. பத்திரானா இந்த மேட்ச்ல செம அடி வாங்கினாரு. ஸோ பத்திரானா 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. 50-50 ஆப்ஷன்ஸ்ல இருப்பாரு. இதுதான் வந்து ஓவரால். ஜடேஜா பார்ப்போம். ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரே விக்கெட், அப்புறம் 0 விக்கெட், அப்புறம் 0 விக்கெட். இவ்வளவுதான் ஜடேஜாவுடைய பர்ஃபார்மன்ஸ். இங்க வந்து ஒரு 17 ரன் அடிச்சிருப்பாரு ஜடேஜா, இங்க 25 ரன் அடிச்சிருப்பாரு. இதுதான் ஓவரால் மகேந்திர சிங் தோனி தலைமையில் நடக்கக்கூடிய சென்னை டீமுடைய சேப்பாக்கில் நடந்த மேட்சோடைய பர்ஃபார்மன்ஸ். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கீ பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யார் யார் எப்படின்னு பார்ப்போம். என்ரிக் கிளாசன் பொறுத்த வரைக்கும் எல்லா 88% இருக்காரு. எல்லா மேட்சஸுமே அவர் ஆடின 8 மேட்சுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு என்ரிக் கிளாசன். இஷான் கிஷான் 44%, 8 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. இவரை பிக் பண்ணலாமா வேணாமான்னு பாருங்க. மகேந்திர சிங் தோனி 29%, 8 மேட்ச்ல 5 மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. இவரும் இம்பார்ட்டண்டா இருக்காரு. டிராவிஸ் ஹெட் 88%, 5 மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருக்காரு அவுட் ஆஃப் 8 மேட்சஸ். சிவம் தூபே 4 மேட்ச் ட்ரீம் டீம் அண்ட் 8 மேட்ச்ல. நிதிஷ்குமார் ரெட்டி 28%, 3 மேட்ச் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு அவுட் ஆஃப் 8 மேட்சஸ். ரச்சின் ரவீந்திரா 50, 4 மேட்ச்ல 8 மேட்ச்ல 4 மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருக்காரு ரச்சின் ரவீந்திரா. பேட் கமின்ஸ் 78%, 4 மேட்ச் ட்ரீம் டீம், ஓவரால் 8 மேட்சஸ். அண்ட் அனிகேத் வர்மா 16%, 3 மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருக்காரு அவுட் ஆஃப் 8 மேட்சஸ். விஜய் சங்கர் 3 மேட்ச் ட்ரீம் டீம் அவுட் ஆஃப் 6 மேட்ச், டோட்டலா 8%ல தான் இருக்காரு. ஷெயின் ரசீஸ் 2 மேட்ச் ஆடி இருக்காரு, 2 மேட்சுமே ட்ரீம் டீம் வந்திருக்காரு, 21% இருக்காரு. இவரும் இன்னைக்கு ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. அபிஷேக் 91%, 3 மேட்ச் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு, ஓவரால் 8 மேட்ச். ஜடேஜா 5 மேட்ச் ட்ரீம் டீம், 91%, 8 மேட்சஸ்.
அர்ஷல் பட்டேல் 7 மேட்ச்ல 3 மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருக்காரு, 61%. நூர் அகமது 75%, 4 மேட்ச் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு, அவுட் ஆஃப் 8 மேட்சஸ். கலீல் அகமதும் சேம் 4 மேட்ச் 8 மேட்ச் டோட்டலா 4 மேட்ச் ட்ரீம் டீம், 61%. இப்போ சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா நம்ம பார்க்கணும். ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ரோஹித் சர்மா ஆடின ஆட்டத்தை பார்த்தீங்க. அந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்னாவே டிராவிஸ் ஹெட் ஒரு தலைவலியாவே இருப்பாரு. இவர் இன்னைக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது தான் இதுல பார்க்கிறோம். அதே மாதிரி ஹென்ரி கிளாசனுடைய பங்கு ஒரு முக்கியமான பங்கா இருக்கும். இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட், அவரும் மகேந்திர சிங் தோனி ஒரே ஊர். ஸோ இஷான் கிஷான் 50-50 ஆப்ஷன்ஸில் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிளாசன், இஷான் கிஷான் அண்ட் டிராவிஸ் ஹெட் வாய்ப்பு அப்படின்னு வரும்பொழுது, அதே மாதிரி ஸ்பின் ட்ராக்ங்கிறதுனால போலிங்கில் அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கலாம். பேட் கமின்ஸ் தோனிக்கு எதிராக ஒரு நல்ல கேப்டன்சி பண்ணி ஒரு பேக் டு த ஃபார்ம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான டீமா மேட்சா இருக்கும் இன்னைக்கு. அதே மாதிரி நம்ம நூர் அகமது, கலீல் அகமது, எச் பட்டேல், ஜடேஜா, அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் போலிங்கில் கலக்கிறதுக்கான வாய்ப்பு, பேட் கமின்ஸ் கலக்கிறதுக்கு முக்கியமான கீ பாயிண்ட்ஸாக நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி டீம் மேக் பண்ணணும், என்ன மாதிரியான டீம்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு டெமோ டீம் இருக்கு, அதில் ஒரு 3 பிளேயர் 4 பிளேயர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் டீம் போடும் பொழுது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 50 ரன் அடிச்சாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வருவாங்க. மற்றபடி 3 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி யார்கிட்ட இருக்கணும், அர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் இந்த 2 பிளேயர் கிட்ட இருக்கும். நூர் அகமது, கலீல் அகமது இந்த 2 பிளேயர் கிட்ட இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடா ஜடேஜா ஒரு 5 விக்கெட் எடுக்கலாம். இந்த 5 பிளேயர்ல வந்து டாஸை பொறுத்து, இப்போ டாஸ் செகண்ட் போலிங் சிஎஸ்கே அப்படின்னா நூர் அகமது, கலீல் அகமது, ஜடேஜாவை தவிர பேட் கமின்ஸ், அர்ஷல் பட்டேலுக்கு போகலாம். இதே வந்து செகண்ட் போலிங் எஸ்ஆர்ஹெச் போடுறாங்க அப்படின்னா கலீல் அகமது, நூர் அகமது கிட்ட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்படிதான் நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இது ஓவரால் கிளான்ஸ் பார்த்துடலாம். பிலோ 115 54 முறை, 151 to 169 41, 170 to 189 23, above 190 22, ஃபாஸ்ட் 30, ஸ்பின் 16, ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 159. இதுதான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் 158 அடிச்சாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 246 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 70. பேட்டிங் செகண்ட் 66 முறையும், பேட்டிங் ஃபர்ஸ்ட் 72 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இது 2024 ஸ்கோர் கார்டு. இது வந்து ஒரு சம்மரிக்காக நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் 2, 3 விக்கெட்டு, 7 விக்கெட்டு அண்ட் 5 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் கம்மியாக தான் வரும். டியூ ஃபேக்டர் பயங்கரமாக இருக்குது. ஒரு பெஸ்ட் டீம் கிரியேஷனாக பார்த்தீங்கன்னா நூர் அகமது, கலீல் அகமது, ஷேக் ரஷீத், ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி இந்த வந்து டிஃபால்ட்டாக இதில் வந்து ஒரு 5 பிளேயர் 6 பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. டிராவிஸ் ஹெட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இதெல்லாம் நல்லா விளையாடி இருக்காரு. அந்த கணக்கில் பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸும் அதே மாதிரி தான். ஹென்ரி கிளாசன் டிஃபால்ட்டாக இருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல் வேரியேஷன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக சிஎஸ்கே மைதானத்தில் உதவும். அதனால எச் பட்டேல் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சென்னை சிதம்பரம் ஸ்டேடியம் நடந்த ட்ரீம் டீமை பார்ப்போம். இந்த ட்ரீம் டீம் 4 மேட்ச் நடந்திருக்கு. இந்த 4 மேட்ச்லையும் யார் காமனா சிஎஸ்கே பிளேயர்ஸ் வராங்கன்றத பார்க்கலாம். கலீல் அகமது 1 மேட்ச் வந்திருக்காரு, கலீல் அகமது 2 மேட்ச் வந்திருக்காரு. ஸோ 2 மேட்ச் கலீல் அகமது வந்திருக்காரு. அதே மாதிரி பத்திரானா 2 மேட்ச் வந்திருக்காரு. நூர் அகமது 3 மேட்ச் வந்திருக்காரு. இந்த காம்பினேஷன்ஸ் தான் உங்களுக்கு சொன்னது. நூர் அகமது வந்து ஃபர்ஸ்ட் போலிங்னா இவர் வந்து நிறைய விக்கெட் எடுத்து கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால நூர் அகமதை ட்ரை பண்ணலாம். 2வது ஆப்ஷன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமது. ஸோ ஸ்பின் ட்ராக்காக இருந்ததுன்னா கலீல் அகமது பதில் ஜடேஜா கிட்டையும் நம்ம கொண்டு போகலாம். இவரும் திடீர்னு ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ ஜடேஜா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச் தான் ட்ரீம் டீம் 2 மேட்ச் வந்திருக்காரு. ட்ரீம் டீம் இங்கே ஒரு ட்ரீம் டீம், இங்கே ஒரு ட்ரீம் டீம், 4ல் 2 வந்திருக்காரு. கலீல் அகமதும் அதே மாதிரி 2 வந்திருக்காரு. ஸோ இதை நூர் அகமது பார்த்தீங்கன்னா 1, 2, 2 வந்திருக்காரு. இதுதான் வந்து பேட்டிங்கை பார்ப்போம். பேட்டிங்கில் பாருங்கள் தோனி 2 டைம்ஸ் வந்திருப்பாரு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் 2 தடவை வந்திருக்காரு. ரச்சின் ரவீந்திரா 79, 111 2 தடவை வந்திருக்காரு. ஸோ இதுதான் டீமாக இருக்கும். சிவம் துபே 51 ஒரே ஒரு முறை வந்திருக்காரு. ஸோ இதுதான் இந்த டீம். இப்படி பாருங்க, விஜய் சங்கர், சிவம் துபே, நூர் அகமது, அனிஷ் கம்போஜ் 4 பிளேயர். இங்கே பாருங்க நாத்தன் எல்லிஸ், கலீல் அகமது, நூர் அகமது. பேட்டிங்கில் பாருங்களேன் 2 பிளேயர் தான் வராங்க.
இங்க பாருங்க ரவீந்திரா தோனி 2 பிளேயர் தான் வராங்க. இங்க பாருங்க விஜய் சங்கர் தோனி. இந்த மாதிரி டீம் எடுப்போமா? விஜய் சங்கரும் தோனி மட்டும் வர்ற மாதிரி. மீதி 3 bowlers வராங்க டிஃபால்ட்டா. இங்க பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் 2, மீதி எல்லாமே 3 பிளேயர்ஸ் வராங்க. இந்த மாதிரி நம்ம டீம் எடுப்போமா? விஜய் சங்கர், MS தோனி. இந்த மாதிரி எடுத்தாதான் நமக்கு வருது. KL ராகுல் இதே காம்பினேஷனில் டிராவிஸ் ஹெட் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க வைஸ் கேப்டன் பாருங்க, விஜய் சங்கர், ரஜித் படிதார், ருத்ராஜ் கெய்க்வாட், சுனில் நரேன் எல்லாமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பிளஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஒருத்தர் கம்பல்சரி. சுனில் நரேன், ருத்ராஜ் கெய்க்வாட், ரஜித் படிதர், விஜய் சங்கர் 4மே பேட்டிங்கில் தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் டீமை வந்து கிரியேட் பண்ணுங்க. இப்படி தான் வந்து வருது. அதே மாதிரி போலிங்கில் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஹேசில்வுட், நூர் அகமது, அர்ஷித் ராணா. ஸோ ஒரு போலிங் ஒரு பேட்டிங் இந்த காம்பினேஷன்ஸில் டீமை நீங்கள் மேக் பண்ணலாம். மேக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ட்ரீம் டீம் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே அங்கே நடந்த மேட்ச், சென்னை சூப்பர் கிங்ஸோடைய மேட்ச். MS தோனி 16 பால் 30, 19 பால் 25, பத்திரானா 2 விக்கெட், நூர் அகமது 3 விக்கெட். அதே தான் இங்கேயும் நடந்தது. லட்சிந்த் ரவீந்திரா 65, ருத்ராஜ் கெய்க்வாட் 50, ரவீந்திர ஜடேஜா 17, நூர் அகமது 4, கலீல் அகமது 3 விக்கெட், ரவிச்சந்திரன் அஸ்வின் 1 விக்கெட். இது எல்லாமே ஸ்கோர் கார்டு. ரவீந்திர ஜடேஜா, லட்சிந்த் ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு மேட்ச் நல்லா விளையாடிருப்பாங்க. அதோட ஸ்ட்ரெயிட்டாக ரவீந்திர ஜடேஜா விளையாடிருப்பாரு. இது கலீல் அகமது 3 விக்கெட் அண்ட் நூர் அகமது ஒரு 4 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதே தான் இங்கே மும்பையோடையதும். இது எல்லாமே சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஆவரேஜாக 8 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 4 விக்கெட் தான் லாஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லோ ஸ்கோராக இருந்தால் சேஸ் பண்ணிடுவாங்க. அதே ஒரு 200 அடிச்சிட்டாங்கன்னா தோற்றுருவாங்க. ஒரு டெமோ டீம் பாருங்கள். அதே தோனி, அதே கிளாசன், அதே மாதிரி ரச்சிந்த் ரவீந்திரா, ஷேக் ரஷீத் 2 பேர் எடுத்திருக்கும். ஸோ 2 பிளேயர் தான் வராங்க இப்போதைக்கு. 3 பிளேயர் இல்லைனா இவரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கூட நீங்கள் வேற ஒரு ஆல்ரவுண்டரை உள்ளே சேர்க்கலாம். ஸோ பேட் கமின்ஸ் வந்து கேப்டனாகவும், டிராவிஸ் ஹெட் வைஸ் கேப்டனாகவும் ஒரு டெமோ டீம் கிரியேட் பண்ணியிருக்கும். நிதிஷ் ரெட்டி, எச் பட்டேல் அண்ட் ஹென்ரி கிளாசன், கலீல் அகமது, நூர் அகமது டிஃபால்ட்டாக எடுத்திருக்கும். ரவீந்திர ஜடேஜா ஒரு ஸ்பின் ட்ராக் கொடுத்தாங்கன்னா இவர் டக்குன்னு ஒரு 4 விக்கெட் எடுத்தாருன்னா இவரும் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரலாம். டாஸை பொறுத்து இந்த மேட்சுடைய சினாரியோ அமையும். So thank you for watching.